லாஸ்ட் வீடியோவில் ஈச் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் எவ்ரி ஒன் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈச்சும் எவ்ரி ஒன்னும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பொதுவாக ஈச்சுங்கிறது மனிதர்களை குறிப்பிடவும் பயன்படுத்துவோம் அல்லது பொருட்களை குறிப்பிடவும் பயன்படுத்துவோம். ஆனால் எவ்ரி ஒன் பெரும்பாலும் மனிதர்களை குறிப்பிட மட்டும்தான் பயன்படுத்துவோம். அதே போல ஈச் அப்படிங்கிற வார்த்தையை இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் அல்லது பொருட்களை குறிப்பிட பயன்படுத்தலாம். அதாவது ஈச்சை இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட மனிதர்கள் அல்லது பொருட்களை குறிப்பிட பயன்படுத்தலாம். ஆனால் எவ்ரி ஒன்னை மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட மனிதர்களை குறிப்பிட மட்டும் பயன்படுத்துவோம். மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட மனிதர்களை பற்றி குறிப்பிட அல்லது பேச மட்டும் பயன்படுத்துவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எவ்ரி ஒன் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது மனிதர்களை பற்றி குறிப்பிட அல்லது பேச எவ்ரி ஒன்னை பயன்படுத்துகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஈச் அப்படிங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது பொருட்கள். ஆனால் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது மூன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட மனிதர்கள் அல்லது நபர்களை பற்றி பேச அல்லது குறிப்பிட மட்டும்தான். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எவ்ரி ஒன் ஆஃப் them played well. அது 3 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, இல்லை 20 பேர் இருந்தாலும் சரி. எவ்ரி ஒன் ஆஃப் them played well. இந்த சென்டென்ஸ்ல அவர்கள் ஒவ்வொருவரும் நன்றாக விளையாடினார்கள். இந்த இடத்துல எவ்ரி ஒன்னா ஒவ்வொருவரும். மேக்சிமம் தமிழ் மீனிங்கை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. தமிழ் மீனிங்கை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. மேக்சிமம் இங்கிலீஷ்லேயே யூஸ் பண்ணி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு பேச பேச நல்லா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈச்சுங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அல்லது பொருட்கள். எவ்ரி ஒன் அப்படிங்கிறது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள். தேங்க்யூ. இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்கள் சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.